ஜெயிலர் 2 படம் குறித்து சில விஷயங்களை சிவராஜ்குமார் சொல்லியிருக்காரு. அதாவது நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்று வருது. ஜனவரிக்குள் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடிக்க படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. இதனிடையே இந்த படம் குறித்து சிவராஜ்குமார் பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார். அதில் ஜெயிலர் 2 படத்தில் ஒரு நாள் நடித்து முடித்து விட்டேன், அடுத்து ஒரு நாள் ஜனவரி, அப்போ 3 நாட்கள் டேட் கொடுத்துருக்கேன். ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சியாகவே கதையினை உருவாக்கியிருக்காங்க. முதல் பாகத்தோடு ஒப்பிடும்போது எனது கதாபாத்திரம் இன்னும் அதிக நேரம் வரும் என தெரிவிச்சிருக்காரு சிவராஜ்குமார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வரும் ஜெயிலர் 2 படத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வித்யா பாலன், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட பலர் ரஜினியோடு சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ள இந்த படத்தில் இசையமைப்பாளராக அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அண்மையில் தான் இந்த படம் ஜூன் மாதம் வெளியாகும் என சூப்பர் ஸ்டாரால் சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த படம் ஆகஸ்ட் மாதமே வெளியாகலாம் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. இப்படி தள்ளி போனதற்கு என்ன காரணம் என கேட்டால், ரஜினியோடைய ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு பெரும் லாபத்தை தந்தது. அந்த படம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆனது. அதே போல தான் அந்த தேதியிலே மீண்டும் ரிலீஸ் பண்ண வேண்டும். அப்போ தான் தமிழ் சினிமாவில் பெருமைக்குரிய படமாக இருக்கும், மேலும் 1000 கோடி வசூல் சாதனையை நிகழ்த்தும் என சொல்லப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம்தான் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகும் என தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் பெரும் நடிகர் பட்டாளத்தோட ரஜினி இந்த படத்தில் நடிச்சிட்டு வராரு. சமீபத்தில் அவருக்கு வெளியான கூலியாக இருக்கட்டும், லால் சலாம் படமாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாமே அவருக்கு பேர் சொல்லும் படமாக இல்லை. காரணம், ரஜினியை ஒழுங்காக அவங்களுக்கு பயன்படுத்த தெரியலை. தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படத்தில் ரஜினி மற்றும் கேமியோ அப்பீரியன்ஸை நெல்சன் கரெக்டாக பயன்படுத்திட்டு வராரு. இந்த படத்துடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து இனி வரும் நாட்களில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனவரி, அதாவது பொங்கலுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை நம்ம எதிர்பார்க்கலாம் என படக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.